ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பர் டூப்பரான மூவி தான் நம்மளும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் தான் தேடி போகிறேனா இல்லைனா அதுவாக தான் என்ன தேடி வருதான்றது எனக்கு தெரியல. இன்றைக்கும் வந்துட்டு ஒரு பெண் சாகச மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த பெண் சாகசம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தாலே டக்குன்னு நானும் அந்த மூவியில் விழுந்துறேன் இன்ஸ்பயர் ஆகி. வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரம் வாரம் உங்களை தேடி இந்த மாதிரி மூவி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மூவி நேம் மேடம் வெப். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீன்லேயே வந்துட்டு ஒரு காடு தான். அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு லேடி இருப்பாங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அதுவும் வந்துட்டு ஒரு 9 மந்த் அந்த மாதிரிலாம் வந்துட்டு கிராஸ் பண்ணியிருக்கும். அவங்க எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பைடர் அதை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அந்த ஸ்பைடருக்கு வந்துட்டு பயங்கரமான வந்துட்டு சக்திகள்லாம் இருக்கும். அதனால் வந்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் ஒரு டீமோடவே இங்கே வந்திருப்பாங்க. அவங்க கூட வந்திருக்கிறது தான் வந்துட்டு எசிகல் சின்ஸ். இவர் வந்துட்டு இவங்க வெப்புக்கு வந்துட்டு ஒரு பாடி கார்டாக தான் வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, அதனால் வந்துட்டு ஒரு பாடி கார்டாக வந்திருப்பாங்க. அப்பப்போ சின்ன சின்ன ஹெல்ப் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கொடை பிடிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், எசிகல் சென்ஸ் வந்துட்டு கேட்பாரு, உனக்கு வந்துட்டு இதுலலாம் நம்பிக்கை இருக்கா, அந்த ஸ்பைடரை வந்துட்டு கண்டுபிடிச்சிருவோன்னு உனக்கு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களும் சொல்லுவாங்க, எதுக்காக தானே நம்ம வந்திருக்கோம், கண்டிப்பாக நானும் நெருங்கிட்டோம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ அவரும் கேட்பாரு, இந்த ஸ்பைடர் கடித்த பாய்சன் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நிறைய பவர்ஸ் கிடைக்குதுன்ட்டு நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்க, அவங்களும் வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த பாரு நான் வந்துட்டு சயின்டிஃபிக்காக ஏதாவது இருக்குன்னா அதை தான் நம்புகிறேன், இந்த மாதிரி கட்டுக்கதைகளெல்லாம் நான் நம்பலை. இந்த ஸ்பைடருக்கு வந்துட்டு 100 விதமான நோய்களை வந்துட்டு க்யூர் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. அதை மட்டும்தான் நான் வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். அதுக்காக தான் நானும் வந்திருக்கேன். அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டே பண்ணியிருக்கிற டென்ட்டுக்கே வந்துட்டு எசிகல் சின்ஸ் வந்துருவார். அதில் வந்துட்டு நம்ம வெப்போட கலெக்ஷன், அவங்க வந்துட்டு அந்த ஸ்பைடர் பற்றின கலெக்ஷன் எல்லாமே வந்துட்டு எல்லாமே எடுத்து பார்த்துட்டு ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இருப்பார். வெப்பும் வந்துட்டு அங்கேருந்து ஓடி வருவாங்க. அந்த பாருங்கள் நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஸ்பைடரை வந்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு. அவங்க டீம்மேட்ஸும் வந்துட்டு ஓடி வந்துட்டு, வாவ் நீ கண்டுபிடிச்சிட்ட, சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பேசிகிட்டு இருக்கிற டைம்லேயே டப்புன்னு வந்துட்டு புல்லட் வந்துட்டு பாஞ்சிரும். 2 பேர் வந்துட்டு ஸ்பாட் அவுட் ஆயிடுவாங்க. பின்னாடி யாருன்னு பார்த்தா இந்த எசிகல் சின்ஸ், அவன் தான் வந்துட்டு இந்த மாதிரி கன்னை வச்சுட்டு ஷூட் பண்ணுவான். அங்கே வெப்புக்கு ஒன்றுமே புரியாது. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்ன பண்ணுறேன்னு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த எசிகல் சின்ஸும் வந்துட்டு, இதை பாரு நானும் இந்த ஸ்பைடருக்காக தான் இங்கே வந்தேன், எனக்கும் வந்துட்டு உன்னோட பாதுகாப்புக்காகலாம் நான் இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பைடர் ஒழுங்கு மரியாதை என்கிட்ட கொடுத்துட்டு நீ இங்கேருந்து எப்படியாவது ஓடி போயிரு அப்படின்னு வந்துட்டு அவன் வார்னிங்கும் கொடுப்பான், அந்த கன்னையும் வச்சுட்டு. ஆனால் வெப்புக்கு வந்துட்டு, இது பாரு நான் இந்த ஸ்பைடருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், என்னால் உன்கிட்ட தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்துட்டு எசிகல் சின்ஸும் வந்துட்டு வெப்பை வந்துட்டு சுட்டுருவான். அட பாவி புள்ளத்தாச்சியை சுட்டுட்டியேடா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறவங்களுக்கும் இருக்கும். அடுத்த செகண்டே வந்துட்டு இங்கே எசிகல் சின்ஸும் வந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சிடுவான். அப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த குரங்குலாம் மரத்துக்கு மரம் தாவும் இல்லையா, அந்த மாதிரி சலசலப்பாக வந்துட்டு ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வெப்பு வந்துட்டு யாரை வந்துட்டு நான் கட்டுக்கதைன்னு சொன்னாங்களோ அவங்களே வந்துட்டு அந்த ஸ்பைடர் மேன்லாம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு தூக்கிட்டு வேகமாக வந்துட்டு போவாங்க. அங்கே போனதுமே வந்துட்டு ஒரு குகை மாதிரி தான் இருக்கும். அதில் வந்துட்டு தண்ணி இருக்கும். அதில் தான் வந்துட்டு வெப்பை படுக்க வச்சுட்டு அந்த பழைய காலத்து முறையில் அந்த பிரசவம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு தண்ணிக்குள்ளே வச்சுட்டு பிரசவம் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பிரசவம் பார்த்துட்டு இருக்கிற டைம்லேயே வந்துட்டு அவரை காப்பாற்றினவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்பைடரை வந்துட்டு வெப்பு மேலே விட்டு கடிக்க வைப்பாங்க. அது கடிச்சதுமே வந்துட்டு அவங்க உடம்பெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும். ஆனால் வந்துட்டு பொழைக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே டக்குன்னு வந்துட்டு குழந்தையும் பிறந்துடும். அவர் வந்துட்டு குழந்தைய தூக்கி வச்சுட்டு, இவன் வந்துட்டு ரொம்ப தைரியமானவ, இவளுக்கே தெரியாது இவளுக்கு எவ்வளோ சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு அந்த ஸ்பைடர் கடிச்சது இல்லையா, அது அந்த பவர் எல்லாமே வந்துட்டு அந்த குழந்தைக்கு போயிடும். அப்போ அந்த குழந்தைகிட்ட சொல்லுவார், இந்த குழந்தை வந்துட்டு போராடி தான் வந்துட்டு இவளோட வாழ்க்கையை வாழ போகிறா, ரொம்ப தைரியமானவ, இந்த பவர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்துட்டு திரும்ப வருவா, அப்போ வந்துட்டு உன் கதை எல்லாமே நான் அவகிட்ட வந்துட்டு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்க இங்கே வெப்புமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உயிர் பிரிஞ்சிரும் அவங்களுக்கும். அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸை தான் காமிப்பான். அதில் வந்துட்டு நியூயார்க் 2003 அப்படின்ற மாதிரி வந்துட்டு போட்டிருப்பாங்க. அந்த பீரியடில் நடந்த மாதிரி தான் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. அந்த ஆம்புலன்ஸ் வந்துட்டு டிரைவ் பண்ணிட்டு போகிறது வந்துட்டு ஒரு பொண்ணு. இவ தான் வந்துட்டு நம்மளோட ஹீரோயின் கேசி. அதுக்கு உள்ளேயே வந்துட்டு இன்னொருத்தனும் இருப்பான். அவன் தான் வந்துட்டு பென், கேசியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவன் தான். அந்த ஆம்புலன்ஸில் வந்துட்டு ஒரு லேடி தான் வந்துட்டு ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷனில் இருப்பாங்க. அங்கே எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாமே வந்துட்டு பென் தான் வந்துட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே கேசி அவங்களோட ரோல் என்ன அப்படின்னு சொன்னால் பேராமெடிக், அந்த ஜாபில் தான் வந்துட்டு அவங்க எல்லாருமே இருப்பாங்க. இங்கே கேசி தான் வந்துட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஆம்புலன்ஸையும் சைரன்லாம் வச்சுட்டு பயங்கரமாக வந்துட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஊரே மாதிரி தான் குறுக்கால மறுக்கால அங்கே இங்கேன்னு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. சேம் அதே சுச்சுவேஷன் தான் வந்துட்டு அங்கேயும் நடக்கும். சடனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்கேட்டிங் போர்டை வச்சுட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு வண்டி ஆம்புலன்ஸ் முன்னாடியே வந்துட்டு விழுந்துருவா. அவளோ வந்துட்டு அவள் மேலே தான் மிஸ்டேக்கு. ஆனால் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபிங்கரை கேசியை பார்த்துட்டு அவள் காமிச்சிட்டு போவா.
சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலும் வந்துட்டு ரீச் ஆயிடுவாங்க. இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கேசிக்கு வந்துட்டு சரி ஓகே இந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நம்மள தான் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவளுமே வந்துட்டு புலம்பிட்டு இருப்பா. அங்க வந்துட்டு டாக்டர் வந்துட்டு வந்ததும் சொல்லிருவாங்க, "உங்களோட பேஷண்ட் வந்துட்டு பொழச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அவள கேட்டதும் அப்பாடா! அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பேஷண்ட்டோட பையன் வந்துட்டு கியூட்டா வந்துட்டு ஒரு கார்ட் மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணி அந்த தேங்க் யூ கார்டு வந்துட்டு ரெடி பண்ணி வந்துட்டு கொண்டு வந்து குடுப்பான். கேசிக்கு வந்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணணும்னே தெரியாது. அதனால பென்னு தான் வந்துட்டு உங்க அம்மாவ காப்பாத்துனது. நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல, பென்னும் வந்துட்டு நீ தான் வாங்கணும் வாங்கிக்கோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு சொன்னதும் அவளும் வந்துட்டு வாங்கிடுவா. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பையனோட அக்கா அவள் வந்துட்டு யார் அப்படின்னு சொன்னால் ஸ்டெப் மதர் அவங்களோட பொண்ணு தான். அந்த அந்த பையனோட அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட பொண்ணு தான் அவள். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம கேசி வந்துட்டு ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிவிட்டு சூப்பராக வந்துட்டு ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க. இந்த மூவி முழுக்க வந்துட்டு போட்டிருக்கிற ஒரே ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸு தான். இந்த ட்ரெஸ்ஸை பற்றி அவன் கேட்டானா? இனிமே ட்ரெஸ்ஸை பற்றி நீ பேசக்கூடாது. சரி ரைட்டு விடு. நேராக அவங்க ஸ்டே பண்ணியிருக்கிற அப்பார்ட்மெண்ட் தான் போவாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் போகிற வழியிலே வந்துட்டு ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ரெண்ட் வந்துட்டு நாளைக்கு தரேன், அப்பா வந்துட்டு வீட்டில் இல்லை நாளைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அங்கே வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம். அதையும் வந்துட்டு நம்ம கேசி பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு போவாங்க. அந்த பையன் கொடுத்த கார்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதை பார்த்ததும் வந்துட்டு அவங்களுக்கும் வந்துட்டு அவங்க அம்மா ஞாபகம் அதெல்லாம் வந்துடும். அவங்க அம்மா ஞாபகமாக வந்துட்டு ஒரு சூட்கேஸ் மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் டைரிஸ் பிளா 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 அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கும். அது வந்துட்டு அந்த டைரி அதெல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்பைடர் பற்றின இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் வந்துட்டு எழுதி வச்சுருப்பாங்க. அது சும்மா வந்துட்டு ஓரளவு வந்துட்டு லைட்டாக அப்படி பார்த்துட்டு அதையும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு, என்னை விட வந்துட்டு உனக்கு ஸ்பைடர் தான் முக்கியமாக போச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேசியோ கோவமாக அந்த சூட் கேஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அடுத்த சீனை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பிரிட்ஜுக்கு மேலே 3 கார் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அதில் ஒரு கார் மட்டும் தலைகீழ தொங்கிட்டு இருக்கும். அந்த ஒரு கார்லேயும் வந்து அதில் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தவரும் தலைகீழ தொங்கிட்டு இருப்பார். இங்கே நம்ம டீமும் வந்துட்டு ஆம்புலன்ஸில் வந்துருவாங்க. அதுக்கப்புறமா பென் வந்து வெளியில் நிற்பார். கேசி வந்துட்டு காருக்குள்ளே போய் அவரை சீட் பெல்ட்டை கட் பண்ணிட்டோன்னா அவரை வந்து வெளியில் இழுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பாங்க. அவரை வெளியில் இழுத்த அடுத்த செகண்டே வந்து கேசியும் வந்துட்டு அந்த காரோடவே வந்து அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துருவாங்க. பென் மட்டும் மேலேருந்து கேசி கேசின்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. இங்கே உள்ளே வந்து தண்ணிக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா அந்த காரோட உள்ளே விழுந்தாங்க இல்லையா, உள்ளே தான் இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கார் டோரும் ஓப்பன் ஆகும். வெளியில் வந்து இந்த தண்ணிக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த நரம்பு மாதிரி வந்து கொச 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 கொசன்னு அப்படி இருக்கும். அங்கே இங்கேன்னு ஒரு லைட் மாதிரி வந்து அப்படியே போயிட்டுருக்கும். அந்த ஃப்யூச்சரில் வந்துட்டு ஏதோ நடக்க போகிற மாதிரி வந்து சவுண்டு யாரோ வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டான வாய்ஸில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து கேசின்னு வந்துட்டு கூப்பிட்ற சவுண்டு கேட்டதுமே அடுத்த சீன் வந்து அந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்துட்டு பென் வந்து அவங்களையும் காப்பாற்றிட்டு அங்கே ஃபஸ்ட் எய்டும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே ஆம்புலன்ஸ் பக்கத்துலேயே வந்து உட்கார வச்சு எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பென் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே சொல்கிறது பிபி 79 இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆக்சிஜன் லெவல் 89 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சொல்லிட்டு இருக்கிற டைம்லேயே வந்துட்டு டக்குன்னு ஒரு மாதிரி ஃப்ளாஷ் மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரிப்பீட்டாக மறுபடியும் நடந்துகிட்டு இருக்கும். இங்கே வந்து கேசிக்கு ஒன்றுமே புரியாது. இதெல்லாம் இப்போ தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்ல, இதை பாரு பென் இந்த மாதிரிலாம் வந்துட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்காத, நான் முதல்ல வீட்டுக்கு போகணும் என்னை விடு அப்படின்னு சொல்லி, இரு நீ வெயிட் பண்ணு, நம்ம டாக்டர்கிட்ட போகணுமா இல்லைனா வந்துட்டு இதுவே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணும்போது, நீ இப்போ தானே செக் பண்ண என்ன, இப்போ தானே வந்துட்டு ஆக்சிஜன் லெவல் 89 இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் வந்துட்டு 89 தான் வரும். அப்போ பென்னுக்கும் வந்துட்டு சரி ஓகே நீ சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, அங்கே தண்ணிக்குள்ளே என்ன தான் நடந்தது, உனக்கு எதுவும் ஆகலைல்ல, நார்மலாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பென்னும் வந்துட்டு கேட்பான். அங்கே வந்து கேசியும் வந்துட்டு நான் ரொம்ப நார்மலாக இருக்கேன், நான் முதல்ல இப்போ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேசியும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுவா. தன்னை காமிப்பாங்க. அவன் தான் ஃபஸ்ட்டு சீனில் நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்லாரையுமே வந்துட்டு போட்டு தள்ளினார் இல்லையா, அவர் வந்துட்டு கொஞ்சம் ஏஜான கெட்டப்பில் இருப்பார். அவர் தான் வந்துட்டு வில்லன் இந்த படத்தோட. அப்போ அவன் வந்துட்டு ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமாக வந்து பாட்டுலாம் பாடிட்டு இருப்பாங்க. ஒரு லேடி பக்கத்தில் தான் போய் உட்காருவான். அந்த லேடிக்கிட்ட ஏதோ வந்துட்டு லைட்டாக சிக்னல் தான் காமிக்க மாதிரி இருக்கும். அடுத்த சீனே வந்துட்டு அந்த லேடியவே வந்துட்டு அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவான். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து அந்த ஸ்பைடர் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாலே அந்த ஸ்பைடர் வந்து அங்கங்கே ஓடிட்டு இருக்கும். அடுத்து 2 பேரும் வந்துட்டு பெட்டில் தான் வந்துட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த வில்லனுக்கு வந்துட்டு ஒரு கனவு வரும். அந்த கனவுல ஒரு 3 பேர் வந்து அவனை விரட்டி போட்டு புரட்டி எடுக்கிற மாதிரி ஒரு ட்ரீம் தான் வந்துட்டு வரும். அதில் வந்து மேலே அந்த பில்டிங் அவனோட அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துகிட்டே வந்துட்டு டக்குன்னு கீழே விழுந்து சாகுற மாதிரி தான் அந்த கனவு. அந்த கனவை பார்த்ததும் டக்குன்னு வந்துட்டு எழுந்து பயங்கரமாக வந்துட்டு மூச்சு வாங்கிட்டு இருப்பான். அந்த லேடியும் வந்துட்டு கெட்ட கனவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இந்த கனவு தான் எனக்கு டெய்லியும் வந்துகிட்டு இருக்கும்,
என்னை யாரோ வந்துட்டு கொலை பண்ற மாதிரி கனவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிகிட்டயும் சொல்லுவான். அந்த லேடியும் வந்துட்டு கொலை பண்ற மாதிரி கனவு வருமா? சரி கனவு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்க, வில்லனும் அந்த ட்ரீம பத்திட்டு அந்த லேடி கிட்ட வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். எனக்கு வந்துட்டு ஃபியூச்சர்ல இந்த 3 லேடீஸால மட்டும் தான் வந்துட்டு எனக்கு சாவு வரப்போகுது. இந்த கனவு வந்து எனக்கு சாபம் மாதிரி டெய்லியும் இந்த கனவு எனக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். என்ன தொல்லை பண்ணிட்டே தான் இருக்கும். நிம்மதியா வந்துட்டு என்னால தூங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட சொல்லுவான். அந்த லேடிக்கோ வந்து இத பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். என்ன கனவுன்றான், இப்படி பண்றான் அப்படி இப்படின்னு. அப்போ வந்து அந்த லேடியோ கேட்பா, "நீ வந்து இந்த பொண்ணுங்கள வந்து எப்படி கண்டுபிடிக்க போற?" அப்படின்னு சொல்லி கேட்டதும், அவன் சொல்லுவான், "இப்ப இருக்கிற டெக்னாலஜி படி நமக்கு ஒரு மனுஷன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவங்க ஃபேஸ் மட்டுமே போதும். அத வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த டெக்னாலஜி நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி கிட்ட இருக்கு" அப்படின்னு சொன்னதும், அந்த லேடிக்கோ குபீர்னு வேத்துரும். ஏன்னா, அந்த லேடி வந்துட்டு ஒரு ஸ்பையா தான் இங்க வந்துட்டு வந்திருப்பா. அப்போ வந்து சைட்ல அப்படியே கைய விட்டு அந்த சுருக்கு பைக்குள்ள இருந்து எடுத்துடலாம் அப்படின்னு கன் எடுத்துக்கிறதுக்குள்ளயே இவன் வந்துட்டு கைய டக்குன்னு ஹோல்டு பண்ணிருவான். ஹோல்டு பண்ண வேகத்துல அவளுக்கு வந்துட்டு உடம்புல ஒரு மாதிரி பண்ணும். அதுவும் வந்துட்டு ஒரு பாய்சன் பாய்ஞ்ச மாதிரி தான் இருக்கும். அவளும் வந்துட்டு கேட்பா, "நீ வந்துட்டு என்ன பண்ண? என் உடம்புல என்ன பாய்சன வந்துட்டு செலுத்திட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் வந்துட்டு சொல்லுவான், "நீ வந்துட்டு நல்ல பிள்ளையா வந்து பாஸ்வேர்ட சொல்லிட்ட அப்படின்னு சொன்னா, நான் உன் உயிர காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவளும் பாஸ்வேர்ட சக்சஸ்ஃபுல்லா சொல்லிட்டு செத்தும் போயிடுவா. அடுத்த சீன்ல நம்ம கேசி தான் பேபி ஷவர் நடக்கிற அந்த இடத்துக்கு தான் போவாங்க. அங்க அவளோட டீம்மேட்ஸ் எல்லாருமே வெளியில நின்னு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. கேசி வந்ததும் அவள போட்டு பயங்கரமா பங்கம் பண்ணுவாங்க. ஏன்னா, அவ தண்ணீல விழுந்ததுனால அவள போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. நேரா வீட்டுக்குள்ள போனதும் அங்க மேரி அவ தான் வந்துட்டு பிரெக்னன்ட்டா இருப்பா. அவ வந்து யாரு அப்படின்னா, பென்னோட சிஸ்டர் இன் லா. அங்க வந்து ஒரு கேம் மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட அம்மா பத்தி எல்லாமே வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப சடனா வந்துட்டு எல்லா கேமராவும் வந்து நம்ம கேசியோ கிட்ட வந்துட்டு திரும்பும். கேசியோ வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, கேஷுவலா வந்துட்டு சொல்லிட்டு இருப்பா, "நான் பொறந்ததுமே எங்க அம்மா இறந்துட்டாங்க. ஒரு நாளுமே வந்துட்டு அம்மா இல்ல அப்படிலாம் வந்துட்டு நானும் ஃபீல் பண்ண மாட்டேன்." அப்படின்னு வந்துட்டு எல்லாமே வந்து நம்ம மேரிய பார்த்தே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவளுக்குமே வந்துட்டு பயங்கரமா ஜர்க் ஆயிரும். ஏன்னா டெலிவரி டைம்ல இறந்ததுனால, "என்ன இதவே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களும் டாபிக்க மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து பேபிக்கு வந்துட்டு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன்னு அந்த டாபிக் வந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சேம் அதே மாதிரியே வந்துட்டு நம்ம கேசிக்கு ஆல்ரெடி நடந்த மாதிரியே எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கும் இல்லையா? சேம் அதே மாரி தான் நடந்ததே வந்துட்டு திருப்பி நடக்கும். இவளோ என்னடான்னா, "என்னடா இது மறுபடியும் என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன மறுபடியும் அதே கேம் விளையாடுறீங்க? இப்ப இத பத்தி பேசி முடிச்சீங்க." அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாருமே அவள ஒரு வித்தியாசமா, வினோதமா பார்க்க, அதே டைம்ல வந்துட்டு நம்ம பென்னும் வந்து அங்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டக்குனு வா நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொன்னதும், கேசியோ, பென்னும் வந்துட்டு கிளம்பிருவாங்க. அப்ப பென் கிட்ட சொல்லிட்டே போப்பா, "எனக்கு ஒரே தேஜா வுவா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, அங்க நண்பன் படத்துல ஒரு ஃபேமஸான காமெடி தேஜா வு. அந்த இத பத்தி சொல்லிட்டு அவளும் வந்துட்டு கிளம்பிடுவா. ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கே வந்துட்டு எல்லாருமே போயிடுவாங்க. அங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கேயும் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஓனியல் இருக்கார் இல்லையா? அவரு வந்து எல்லார்கிட்டயும் வந்துட்டு, "அங்க எல்லாம் சரியாயிடுச்சா? இங்க எல்லாம் சரியாயிடுச்சா?" அப்டி இப்டின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. அங்கேயும் வந்துட்டு அவளுக்கு சேம் அதே மாதிரியே ஒரு தேஜாவு நடக்கும். அங்க நடந்துட்டு இருந்ததே வந்துட்டு ரிப்பீட்டடா நடக்கும். அவ கையெல்லாம் பிளட்டா இருக்கும். அங்க ஓனியல் தான் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி இறந்த மாதிரி இருக்கும். அது இதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு மிக்ஸ்டான ஒரு லூப்லயே மாட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே எல்லாமே நடந்துட்டு இருக்கும். அவளுக்கு ஒண்ணும் புரியாது. ஆனா, ஓனியலுக்கு மட்டும் ஏதோ ஒண்ணு ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, "ஓனியல் நான் வந்துட்டு டிரைவ் பண்றேன். நீ பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எவ்வளவோ சொல்லி பாப்பா. ஆனாலுமே அத வந்துட்டு கேட்க மாட்டா. "நீ தான் இப்ப தான் வந்துட்டு தண்ணிக்குள்ள விழுந்து வாரி வந்திருக்க. அதனால நீ எதுவும் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு, சேம் அதே மாதிரியே ஓனியல் அங்க வந்துட்டு போயிட்டு இருக்கிற டைம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆம்புலன்ஸே வந்துட்டு இன்னொரு லாரி வந்துட்டு இடிச்சிடும். ஓனியல் வந்துட்டு ஸ்பாட்லயே வந்துட்டு இறந்துருவான். ஆனாலும் அவளால தாங்கிக்கவே முடியாது. அந்த விஷன் வந்துட்டு அவளுக்கு வரும். ஆனாலும் வந்துட்டு அவளால காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அவ ரொம்ப ஹர்ட் ஆகி பயங்கரமா ஃபீல் பண்ணிருவா. அதுக்கப்புறமா அடுத்த சீனே வந்துட்டு அவ ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பா. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஐ செக்கப் எல்லாமே பண்ணிட்டு இருப்பா. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியாது. அதனால ஃபுல் பாடி செக்கப்பே பண்ணியிருப்பா. அந்த டாக்டரும் வந்துட்டு சொல்லுவாங்க, "உனக்கு ஐலலாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல. மத்த டாக்டர்ஸோட ரிப்போர்ட்டும் எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. நீ பக்காவா இருக்க. ரொம்ப நார்மலா இருக்க." சொன்னதும் அவளும் வந்துட்டு சோகமா வந்து வீட்டுக்கே வந்துருவா. அப்புறம் பீப் பீப்ன்னு சவுண்ட் வரும். ஃபோனையும் ஆஃப் பண்ணிட்டு ஓவன்ல போயிட்டு அவ ஹீட் பண்ணி வச்சிருந்த ஃபுட்ட எடுக்க போகும்போது அதுவும் கீழ விழுந்துரும். அப்புறம் சடனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விண்டோல வந்துட்டு டக்குனு ஏதோ வந்துட்டு மோதுன மாதிரி இருக்கும். அங்க விண்டோலயும் வந்துட்டு கிராக் விழுந்திருக்கும். அங்க போய் பார்த்தா ஒரு புறா தான் வந்துட்டு செத்து கிடக்கும். அதுக்கப்புறமா அங்கருந்தே பார்த்தா, அவளுக்கு இதெல்லாம் நடந்த மாதிரி சேம் அதே தேஜாவு தான் வரும். அங்க ஃபர்ஸ்ட்லேருந்து நடந்துட்டு இருக்கும். டிவி ஆஃப் பண்ணியிருப்பா, அது ஆன்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு சேம் அந்த ஓவன்ல இருந்துட்டு பீப் பீப்ன்னு அப்பதான் சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் இது எதுவுமே வந்துட்டு என்னால தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டே அந்த விண்டோவ ஓப்பன் பண்ண உடனே அந்த புறா டக்குன்னு வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துரும். அந்த புறாவும் உயிரோட தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த புறாவும் பறந்து போயிரும். அதுக்கப்புறமா தான் உட்காந்து யோசிப்பா, ஓகே
நமக்கு ஏதோ வந்துட்டு ஃபியூச்சர காமிக்குது. ஆனா வந்துட்டு நம்ம தடுக்க முடிஞ்சா தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யோசிச்சுனே பார்த்தீங்கன்னா, அந்த வில்லனோட வீட தான் காமிப்பான். அங்க வந்து நெறையா மானிட்டரு, அப்புறம் லேப்டாப் எல்லாமே வச்சுட்டு ஒரு பொண்ணும் அங்க தான் இருப்பா. அந்த பொண்ணும் வந்துட்டு எல்லாமே செக் பண்ணிட்டு இருப்பா. அந்த நேஷனல் செக்யூரிட்டி அந்த இத பத்தி பேசினாங்க இல்லையா? அவகிட்ட அந்த பாஸ்வேர்ட் வாங்குனதுல வந்து அவளோட கம்பெனில அந்த சிட்டில இருக்கிற எல்லா கேமராவையும் வந்துட்டு அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த பாஸ்வேர்ட தான் வந்துட்டு அந்த வில்லனும் வாங்கியிருப்பான். அத வச்சுட்டு அந்த 3 பொண்ணுங்கள வந்துட்டு எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வில்லன் வந்துட்டு சொல்லுவான், "இத பாரு நீ வந்துட்டு அந்த 3 பொண்ணுங்கள நீ வந்து கண்டுபிடிச்சிட்ட" அப்படின்னு சொன்னான். "தங்கத்தாலேயே உன்ன நான் குளிப்பாட்டுறேன்" அப்படின்னு வந்துட்டு அவனும் வந்துட்டு சொல்லுவான். அவளும் வந்துட்டு அந்த அவன் சொன்னதெல்லாம் வச்சுட்டு அந்த 3 பொண்ணுங்களையும் வந்துட்டு கண்டுபிடிச்சுட்டு அந்த மாஸ்க்கையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணி பார்த்துட்டா, இப்ப வந்துட்டு இவங்க தான் அந்த பொண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்துட்டு நீ நெனைக்கிற மாதிரி பெரிய லேடீஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க வந்துட்டு ஒரு டீனேஜர்ஸ். இவங்கள தான் நீ வந்துட்டு கொல்ல போறியா? அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்பா. அப்ப அவனும் வந்துட்டு சொல்லுவான், இப்பதான் அவங்க டீனேஜர்ஸ். இன்னும் ஃபியூச்சர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பவரும் கிடைக்கும். அந்த பவர வச்சுட்டு என்ன கொல்லவும் செய்வாங்க. அதுக்கு முன்னாடி நான் அவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லி, கேசியும் வந்துட்டு ஸ்டேஷன்ல போய் டிக்கெட்லாம் வாங்கிட்டு அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருப்பா. அங்க அடுத்து வந்துட்டு வில்லனையும் வந்து காமிப்பான். அவ வந்துட்டு செக் பண்ணிட்டு இருப்பா. இந்த 3 பேரும் வந்து அந்த ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்துட்டு எந்த கனெக்ஷனுமே இல்ல. தனித்தனியா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் வந்துட்டு வில்லன் கிட்ட வந்துட்டு ஃபோன்ல வந்து கால் பண்ணி பேசிட்டு இருப்பா. வில்லனும் வந்துட்டு சொல்லுவான், "இப்ப கனெக்ஷன் இல்லனாலும் பரவால்ல. இனிமே வந்துட்டு உருவாகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, வில்லனும் அந்த ஸ்டேஷனுக்கே தான் போய்க்கிட்டு இருப்பான். இங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து ட்ரெயின்ல வந்துட்டு உட்காருவா. அங்கேயும் சேம் அதே தேஜாவு ஸ்டார்ட் ஆயிடும். அவ வந்து கோட்ட கழட்டுவா. அந்த ட்ரெயின் வந்துட்டு பேக்ல கிராஸ் ஆகும். அங்க ஒரு பொண்ணு உள்ள உட்காந்துட்டு இருப்பா. அந்த 3 பேர்ல இருக்காங்கல்ல, அதுல ஒரு பொண்ணு தான் அவ. அவள பார்த்ததும் பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லன் வந்து அவள கொலை பண்ற மாதிரி ஒரு விஷன் வந்துட்டு அவளுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வருவா. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வருவா. இந்த மாதிரி 3 டைம் வந்துட்டு அந்த விஷன் வந்து வந்து போகும். அப்ப இவளுக்கு வந்து சரி நம்ம பைத்தியம் தான் ஆகப்போறோம் அப்படின்ற மாதிரி அவளும் வந்துட்டு ரியல்ல வந்து அந்த ட்ரெயின்லேருந்து வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது, அங்க தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லன் வந்து அங்கேருந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவளும் வந்துட்டு இவங்க 3 பேரையும் அலர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க வந்து இங்கேருந்து கிளம்புங்க. உங்க உயிருக்கே ஆபத்து. எமர்ஜென்சி சிச்சுவேஷன்" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் அந்த ட்ரெயின்லேருந்து கிளம்பி கூட்டு போகும்போது தான், அங்க வந்து ஒரு பொண்ண வந்துட்டு ஸ்கேட்டிங் போர்ட வச்சுட்டு, "நான் வரமாட்டேன். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டலாம் வந்துட்டு பழகக்கூடாதுன்னு எங்க அம்மா, அப்பா சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு அங்க திமிர்த்தனத்த காமிப்பா. அந்த ஸ்கேட்டிங் போர்டையே வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டு அங்க வெளியில வந்துருவாங்க. அங்க வில்லனும் வந்துட்டு அங்க இங்க தேடிட்டு இருப்பான். இந்த 3 பொண்ணுங்களும் வெளியில இருக்கிறத பார்த்துட்டு அவனும் அங்கருந்து கிளம்பி வருவான். அப்ப அந்த 3 பொண்ணுங்களும் வந்துட்டு இவ கிட்ட வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. "நீங்க எப்படி எங்கள வந்துட்டு அங்கருந்து வெளியில கூட்டிட்டு வரலாம்? என்ன எமர்ஜென்சி சிச்சுவேஷன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அவளும் வந்து என்ன சொல்லுவான்னா, "இதான் அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்" அப்படின்னு சொல்லி அங்கருந்து கை காமிக்கும்போது, அந்த ஸ்பைடரும் வந்துட்டு சீலிங்ல வந்துட்டு அவனா வந்துட்டு நடந்து வந்துட்டு இருப்பான். அவனும் வந்து யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டான். இந்த கேர்ள்ஸ் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிவான். "உங்க கண்ணுக்கு எல்லாம் தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து எப்படியாவது எக்ஸிட் வழியா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் எல்லாருமே ஓடிட்டு இருப்பாங்க. அங்க வந்து போலீஸ் வந்து கேசிய அரெஸ்ட் பண்றதுக்காக டக்குன்னு வந்துருவாங்க. கேசியும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் வந்து அந்த ஸ்பைடரோ வந்து அந்த போலீஸ் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு இவங்களுக்கும் வந்துட்டு ஃப்ரீ பண்ணி விட்டுருவான். இவங்களும் அங்கருந்து ஓடி வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்ஸியும் அங்க இருக்கும். அந்த டாக்ஸிய ஆட்டோய போட்டுட்டு அவங்களும் அங்கருந்து கிளம்பிருவாங்க. இங்க வில்லனுக்கு வந்துட்டு பல்பு தான் கிடைக்கும். வில்லனும் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு கால் பண்ணிட்டு, "நீ என்னத்த தான் பண்ணிட்டு இருக்க? போலீஸ்ட்ட இல்லாத டெக்னாலஜி உன்கிட்ட இருக்கு. ஆனாலும் வந்துட்டு உன்னால அந்த 3 பொண்ணுங்கள வந்துட்டு கண்டுபிடிக்க முடியலையா? எங்க தான் போனாங்க?" இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கார்ல வந்து கேசி வந்துட்டு அவளையும் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவா. அப்புறம் வந்து அந்த ஸ்கேட் போர்டு வச்சிருக்கிற பொண்ணு பேரு தான் வந்துட்டு மேத்யூ. அப்புறம் கண்ணாடி போட்டிருக்கிற பேர் வந்துட்டு ஜூலி. அந்த பொண்ணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனா. கேசியும் வந்துட்டு கேட்பா அந்த 3 பொண்ணுங்க கிட்ட, "உங்க அட்ரஸ சொல்லுங்க. நம்ம 3 பேரையும் வந்துட்டு உங்க வீட்லயே கொண்டு போய் விட்டுர்றேன்" அப்படின்னு சொல்லி. அப்பதான் அந்த 3 பொண்ணுங்களும் வந்து சொல்லுவாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்டோரிய சொல்லுவாங்க. "உங்கள சேஃபான ஒரு இடத்துல விடணும்" அப்படின்னு சொல்லி ஒரு காட்டுக்குள்ள தான் வந்துட்டு போயிருப்பாங்க. அவங்க எல்லாருமே அங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. "ஏன் அவன் அங்க வந்திருக்கான்? எதனால?" அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வந்துட்டு ஜூலி வந்துட்டு சொல்லுவா, "நான் இதுக்கு முன்னாடி உங்கள பார்த்துருக்கேன். நீங்க வந்துட்டு பாராமெடிக் தானே?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இன்னொரு பொண்ணு வந்துட்டு ஆனா வந்துட்டு சொல்லுவா, "நான் உங்க அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன். நீங்க தான் வந்துட்டு குப்பைய வந்துட்டு குப்பை தொட்டியில போடாம லாபிலே வச்சுட்டு போயிடுவீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் வந்துட்டு சொல்லுவா, "குப்பை தொட்டி இருந்தா நான் ஏன் வந்துட்டு லாபில வைக்கிறேன்" அப்படின்னு. அப்போ வந்து எல்லாருமே வந்து மேத்யூவ தான் பார்ப்பாங்க. "எனக்கு இவங்களலாம் முன்ன பின்ன தெரியாதுப்பா" அப்படின்னு சொல்லவும், அப்ப கேசியாவும் சொல்லுவா, "ஆம்புலன்ஸ்ல நீ வாலண்டரியா வந்து விழுந்தல்ல அவ தானே" அப்படின்னு சொல்லி. அப்பதான் வந்துட்டு சொல்லுவாங்க, "அப்போ நம்ம 4 பேரும் ஏதோ ஒரு வகையில வந்துட்டு சிங்க் ஆயிருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு. ஜூலியும் வந்துட்டு கேட்பா, "அவன் ஏன் நம்மள கொல்ல வந்தான்? அவனுக்கு எப்படி வந்துட்டு ஸ்பைடர் மேன் மாதிரி இருக்கான்?" அப்படின்னு சொல்லி. கேட்டதும் வந்து நம்ம கேசியோவுக்கு வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு சிங்க் ஆகும். அவங்க அம்மா வந்து நெறைய அந்த ஸ்பைடர் பிக்சர் அது இதுன்னு ட்ரா பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம், சரி ஓகே நம்ம அத பத்தி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஓரளவு ஏதாவது வந்துட்டு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி, அவ இங்கேருந்து நீங்க வந்து இங்க எல்லாருமே சேஃபா இருங்க. நான் இத பத்தி என்ன ஏதுன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வரேன். இங்கேருந்து எங்கேயுமே போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் ஸ்ட்ரிக்ட்டா கண்டிஷன் குடுத்துட்டு தான் போவா. அவளும் அங்கேருந்து அதே கேப்லயே வந்துட்டு போயிட்டு, அங்க வீட்டுக்கு போனதும் வந்துட்டு அந்த கார ஸ்டாப் பண்ணி, அந்த நம்பர் பிளேட் எல்லாம் ரிமூவ் பண்ணி, அங்கேருந்து வந்து அபார்ட்மெண்ட்டுக்கே போயிருவா. அந்த சூட்கேஸ வந்துட்டு ஓப்பன் பண்ணி,
டீட்டெயிலா அப்பதான் எல்லாமே வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டுருப்பா. அந்த அவங்க அம்மாவோட ஃபோட்டோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு அப்பதான் செக் பண்ணி பார்க்கும்போது தான் வந்துட்டு தெரியும். அதுல வந்துட்டு நெறைய நோட் பண்ணி வச்சிருப்பாங்க அவளோட அம்மா. இந்த மாதிரி அந்த ஸ்பைடரோட நேம் பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆரன்ஸ். அந்த ஸ்பைடர் வந்து கடிச்சா நெறைய நோய்லாம் வந்துட்டு குணமாகும். அப்புறம் வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு பவரும் வந்துட்டு கிடைக்கும். அதனால தான் வந்துட்டு அந்த ஸ்பைடர் மேனுக்கும் வந்துட்டு அந்த பவர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவளுக்கும் வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும். ஒரு வேள வந்துட்டு நமக்கும் அந்த பவர் இருக்குமோ? ஆல்ரெடி வந்துட்டு நம்மளும் வந்துட்டு ஃபியூச்சர வந்துட்டு பிரெடிக்ட் பண்றோம் இல்லையா? அப்படின்னு சொல்லி, ஓகே நம்மளும் வந்துட்டு சீலிங்ல நடக்கிற பவர் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு, அவளும் வந்துட்டு செக் பண்ணி பார்ப்பா. ஆனா பல்பு தான் கிடைக்கும். அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்க்கும்போது தான் எல்லாமே தெரியும். அவனுக்கும் வந்துட்டு ஸ்பைடர் மூலமா தான் அவனுக்கு அந்த பவரும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீன்லயே வந்து அந்த காட்டுக்குள்ள 3 பொண்ணுங்கள தான் காமிப்பான். 3 பொண்ணுங்களும் பயங்கரமா வந்துட்டு பசி எடுக்கும். மேத்யூ வந்துட்டு சொல்லுவான், 1/2 கிலோமீட்டர்ல ஒரு மோட்டல் இருக்கு. அங்க போய் வந்து நம்ம இஷ்டப்படி எல்லாமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ 3 பேரும் அவங்களும் வந்துட்டு கிளம்பி போயிடுவாங்க. அந்த மோட்டல் போனதுமே எல்லாமே ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அந்த பேப்பர்ல வந்துட்டு அந்த மோட்டல்ல இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு பார்ப்பாரு. அந்த 3 பேர் வந்துட்டு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 3 பேரையும் பார்த்ததும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு அவரும் வந்துட்டு கால் பண்ணி சொல்லுவாரு. போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போகுதோ இல்லையோ, அந்த காலையும் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி வில்லனும் வந்துட்டு கேட்டுருவான். சரி ஓகே இந்த 3 பொண்ணுங்க இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் வந்துட்டு அங்கருந்து கிளம்பி வந்துருவான். சேம் டைம் கேசியும் காட்டுக்குள்ள வந்து தேடி பார்த்தா 3 பேரும் அங்க இருக்க மாட்டாங்க. எங்க தான் போனாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் நடந்து அங்க மோட்டலும் அவளும் ரீச் பண்ணிருவா. அங்க போய் பார்த்தா எல்லாருமே அங்க பாய்ஸ் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அங்க உள்ள போன வேகத்துல கோவத்துல இங்கருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க இங்கருந்து அப்படின்னு சொல்லி அவளும் சொல்ல அங்க பார்த்தா அங்க ஸ்பைடர் மேனும் அங்க வந்துருவான். அவன் வந்த வேகத்துல 3 பேரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த கேசியும் தடுக்க வந்த கேசியும் சதக்குன்னு வந்துட்டு கத்தியில குத்திடுவான். அந்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா, அது வந்து கேசியோட விஷனா தான் இருக்கும். சேம் அதே ஃபாரஸ்ட்ல தான் அவளும் அங்க இருப்பா. சரி ஓகே இவங்க இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தெரிஞ்சுக்கிட்டு, கேசியும் வந்துட்டு கார்ல தான் போய்க்கிட்டு இருப்பா. அவ வந்துட்டு ரீச் ஆகுறதுக்குள்ள ஸ்பைடர்மேன் மோட்டலுக்கே வந்துருவான். இவங்க 3 பேரும் பேந்த பேந்த அங்க முழிச்சிட்டு இருப்பாங்க. நீயா அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா, நம்ம கேசி வந்துட்டு காரோடவே வந்து மோட்டலுக்குள்ள வந்துருவா. ஸ்பைடர் மேனையும் இடிச்சிருவா. அந்த இடிச்ச வேகத்துல அவனும் கீழ விழுந்து கிடப்பான். இங்க 3 பேர் வாங்க கார்ல ஏறுங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள, அந்த ஸ்பைடர் மேன் வந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்ம கேசியோட கைய வந்துட்டு புடிச்சிருவான். அந்த பாய்சனையும் கொஞ்சம் இறக்கியும் விட்டுருவான். அவளும் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு அந்த கார் டோரோடயே அவன அடிச்சு போட்டுட்டு கீழ வந்துருவா. அவளுக்கும் வந்துட்டு கை பயங்கரமா பெயினா இருக்கும். அங்க போற வழியிலேயே வந்துட்டு கெட்ட வார்த்தை மட்டும் தான் போட்டு திட்டாம இருப்பா. 3 பேரையும் வந்துட்டு அந்த கிழி கிழிச்சிட்டு இருப்பா. அவங்க 3 பேரோட சீரியஸ்னஸ் அப்பதான் தெரியும். ஓகே நம்மளோட உயிருக்கு வந்துட்டு நிஜமாவே ரொம்ப ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி. இங்க வில்லனும் வந்துட்டு அந்த பொண்ண புடிச்சு காய்ச்சுன்னு காய்ச்சிட்டு இருப்பான். எப்படி அவங்க தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவளும் வந்துட்டு சொல்லுவா, அந்த கூட இருக்கிற பொண்ண வந்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவ பேர் வந்துட்டு கேசி. இறந்த போன வெப்போட வந்துட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவனும் வந்துட்டு என்னது வெப்போட பொண்ணா? அதுக்கு சான்ஸ் இவங்களும் வந்துட்டு அந்த ஹோட்டல் வந்துட்டு ரீச் ஆயிடுவாங்க. அங்க சிசிடிவி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒரு சின்ன ஹோட்டல் தான். அங்க ரூம்ல வந்துட்டு ஸ்டே பண்ணுவாங்க. அப்ப கேசியும் வந்துட்டு எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வந்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் பிளான் பண்ணி எல்லாருமே 3 பேரும் வந்துட்டு தூங்கிருவாங்க. அந்த மிட் நைட்ல வந்துட்டு கேசி வந்துட்டு பேக் எல்லாம் போட்டுட்டு மறுபடியும் அந்த 3 பொண்ணுங்கள தனியா விட்டுட்டு போறாங்களா? எங்க தான் போறாங்கன்னே தெரியாது. நாங்க போவோம் இங்கேயே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம் உனக்கண்ணா. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த டாக்ஸி எடுத்துட்டு போற வழியில அந்த மோட்டல் அவங்க ஆக்சிடென்ட் பண்ணாங்க இல்லையா? அந்த மோட்டலுக்கு தான் போயிருப்பாங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் வந்துட்டு பயங்கரமான ஒரு விஷன் வந்துட்டு தெரியும். அதுலயும் வந்துட்டு அந்த வில்லன் வந்துட்டு வருவான். அவன் வந்துட்டு சொல்லுவான், "இத பாரு அந்த 3 பொண்ணுங்களால தான் என்னோட ஃபியூச்சருக்கு வந்துட்டு ஆபத்து இருக்கு. அவங்களால தான் என்னோட சாவே நடக்க போகுது." அப்படின்னு சொன்னதும், அந்த கேசியும் வந்துட்டு சொல்லுவா, அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்க வந்துட்டு சின்ன பொண்ணுங்க." அப்படின்னு சொல்லி. அப்ப வில்லனும் வந்துட்டு சொல்லுவான், "இப்ப வந்துட்டு அவங்களுக்கு பவர் இல்லாம இருக்கலாம். ஆனா ஃபியூச்சர்ல வந்துட்டு அவங்களுக்கு பவர் இருக்கும். அந்த பவர வச்சு தான் என்ன கொலை பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு அவங்கள கொல்லணும்." அப்படின்ற மாதிரி அவனும் வந்துட்டு சொல்லுவான். வெறும் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறதே வந்துட்டு லைட்டா ஃபைட்டா மாறும். டக்குன்னு வந்துட்டு எந்திரிச்சு பார்த்தா, இவ பெட்ல இருந்து தான் எந்திரிப்பா. டே மார்னிங்கே வந்து கேசியோ வந்துட்டு 3 பேர்கிட்டயும் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பா. இந்த பார்த்தீங்கன்னா, நான் இத பத்தின ஆராய்ச்சி எல்லாம் பண்றதுக்கு அமேசான் காட்டுக்குள்ள தான் போய் ஆகணும். அதுவரைக்கும் நீங்க வந்துட்டு ஒரு சேஃபான ஒரு இடத்துல இருங்க. என்னோட ஃப்ரெண்டு கிட்ட விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெரு அமேசான் காடுக்கு தான் வந்துட்டு போறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. அங்க பென்னு கிட்ட 3 பேரையும் ஒப்படைச்சுட்டு இவங்கள ரொம்ப சேஃபா பார்த்துக்கோ. நான் 1 வீக்ல வந்துட்டு எப்படியாவது ரிட்டர்ன் வர ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவளும் அங்க அந்த மேப் அந்த மாதிரி அவங்க அம்மா எல்லாமே ஆல்ரெடி வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மேப் அதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் அவளும் அங்க போய்க்கிட்டு இருப்பா. அங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்துட்டு ரிவர் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. சேம் அதே ரிவர் தான் அங்கேயும் இருக்கும். சரி ஓகே நம்ம கரெக்ட்டான இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி வந்துட்டு ஒரு வாய்ஸ் கேட்கும். அங்க வந்துட்டு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவரு தான் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு காப்பாத்துறதுக்காக அந்த தண்ணிக்குள்ளலாம் வந்துட்டு பிரசவம் பார்த்திருப்பாரு இல்லையா? அவரு தான். அந்த டைம்ல வந்துட்டு ஸ்பைடரோட கெட்டப்ல இருப்பாரு. இங்க வந்துட்டு மாடர்னான ஒரு லுக்ல தான் இருப்பாரு. அவரும் வந்துட்டு சொல்லுவாரு, "நீ வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அம்மாவுக்கு வந்துட்டு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். உனக்கு வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்றதுக்காக" அப்படின்னு. "எங்க அம்மா உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ பத்தின உண்மைகள் எல்லாமே வந்துட்டு சொல்லுவாங்க. அவ வந்துட்டு ஸ்பைடரா தான் வந்துட்டு ஆராய்ச்சி பண்றதுக்காக வந்தாங்க. அந்த ஸ்பைடரோட பாய்சன்ல வந்துட்டு ஒரு 100 வகையான நோய்கள வந்துட்டு குணப்படுத்த முடியும். அவ அந்த ஸ்பைடரோட பாய்சன வந்துட்டு எப்படியாவது கண்டுபிடிச்சு நெறைய பேருக்கு வந்துட்டு கியூர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அவளுமே வந்துட்டு இந்த காட்டுக்குள்ள வந்தா.
அப்போ வந்துட்டு அவன் கூட செக்யூரிட்டியா வந்தவன் தான் வந்துட்டு ரொம்ப நம்புனதுனால அவனும் வந்து எல்லாரையுமே வந்துட்டு கொன்னுட்டு, அந்த ஸ்பைடரையும் வந்துட்டு கடத்திட்டு போயிட்டான். அந்த ஸ்பைடர் எடுத்துட்டு போனதுனால அவனுக்கும் ஒரு சாபமும் கிடைச்சது. அந்த சாபத்த வந்துட்டு மாத்துறதுக்காக தான் வந்துட்டு இப்போ வரைக்கும் அவன் வந்துட்டு போராடிட்டு இருக்கான் அப்படின்னு. அது என்ன சாபம் அப்படின்னா, அவனுக்கு டெய்லி கனவு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த சாபம் தான் அது. அப்ப நேரா வந்துட்டு அவங்களும் வந்துட்டு அந்த குகைக்கே வந்துட்டு ரீச் ஆயிடுவாங்க. அந்த குகையில தான் வந்துட்டு அவளும் வந்துட்டு பார்த்துட்டு இருப்பா. எங்க அம்மா இங்க தான் இறந்தாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவனுமே வந்துட்டு நெறைய விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருப்பான். அப்ப வந்துட்டு கேட்பான், "நீ வந்துட்டு என்ன நம்புறியா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கேசி வந்துட்டு சொல்லுவா, "எனக்கு வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது உங்கள நம்புறத தவிர" அப்படின்னு சொல்லி. ஒரு உலுக்கு தான் உலுக்குவான். அவ அங்க தான் இருப்பா. ஒரு சோல் மட்டும் அந்த தண்ணிக்குள்ள போற மாரி தான் போகும். அங்க உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா, நெறைய விஷன் வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு தெரிஞ்சுட்டு இருக்கும். அந்த விஷன்ல என்னலாம் தெரியும் அப்படின்னா, அந்த ஸ்டார்ட்டிங்ல எல்லாமே நடந்தது இல்லையா? அது எல்லாமே வந்துட்டு அவளுக்கு லைவா பார்க்குற மாதிரி, அவளும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இது எல்லாமே வந்துட்டு அவளுக்கும் தெரியும். அதுக்கப்புறமா வந்து ஒரு டாக்டர வந்துட்டு நம்ம வெப் வந்துட்டு மீட் பண்ற மாதிரியும், அந்த டாக்டர் வந்துட்டு சொன்னாங்க, "இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்தேன். அந்த உன்னோடக்கு வந்து பொறக்க போற குழந்தைக்கு வந்துட்டு இந்த மைத்தீனியா கிராவிஸ் அப்படின்ற ஒரு நோய் இருக்கு. இது வந்து ஒரு ஜெனடிக் நியூரோமஸ்குலர் டிஸார்டர். அந்த நோய் தான் வந்துட்டு உன்னோட குழந்தைக்கு இருக்கு. இது கேட்கும்போது வருத்தமா தான் இருக்கு" அப்படின்னு வந்துட்டு அந்த டாக்டரும் வந்துட்டு சொல்லுவாங்க. "இதுக்கு மருந்தே கிடையாது. உன்னோட குழந்தை வந்துட்டு ரொம்ப நாள் உயிரோட இருக்காது" அப்படின்னு வந்து அந்த டாக்டருமே வெப் கிட்ட சொல்லுவாங்க. ஆனாலும் வெப் வந்துட்டு பயங்கர கான்ஃபிடென்ட்டா, "என்னோட குழந்தைக்கு எதுவுமே ஆகாது. அதுக்கான மருந்த நான் கண்டுபிடிப்பேன். அமேசான் காட்டுக்குள்ள வந்துட்டு அந்த இத வந்து ஆராய்ச்சி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அங்க போய் நான் கலந்துக்கிட்டு, அத வந்துட்டு நான் கண்டுபிடிப்பேன்" அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. "நான் எப்பவுமே வந்து தோல்விய ஒத்துக்க மாட்டேன். தோல்விய என்னோட குழந்தைக்குமே கத்துக் குடுக்க மாட்டேன்" அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா பயங்கரமா வந்துட்டு சூப்பரா பேசியிருப்பாங்க. அந்த டைம்ல தான் வந்துட்டு நம்ம கேசிக்கு வந்துட்டு தெரியும். நமக்காக தான் வந்துட்டு நம்ம அம்மா 9த் மந்த்லயும் அந்த காட்டுக்குள்ள போய் நமக்காக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும், அவ அங்கேயே வந்துட்டு பயங்கரமா அழுவா. அவங்க அம்மாவையும் ஹக் பண்ணி வந்துட்டு ரொம்ப சென்டிமென்ட்டா பேசிட்டு இருப்பா. "நான் வந்துட்டு இவ்ளோ நாள் உங்கள நான் தப்பா நெனச்சுட்டேன். நீ உங்களுக்கு பாசமே இல்லன்னு நெனச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு. கீழ வந்ததும் வந்துட்டு அவர்கிட்டயே வந்துட்டு அவ கேட்பா, "இத வந்துட்டு நீங்க எப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் வந்துட்டு சொல்லுவாரு, "இத வந்துட்டு நான் பண்ணல. நீயா தான் பண்ண. உனக்கு வந்துட்டு நெறைய சக்திகள் இருக்கு. இன்னும் போக போக நீயுமே வந்துட்டு நெறைய கத்துக்குவ. உன்னோட பிரைனுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட சக்தி இருக்கு. நீ எப்போ பொறுப்பை ஏத்துக்கிறியோ, அப்பதான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த சக்திகள் எல்லாமே வந்துட்டு உன்ன வந்து சேரும்" அப்படின்னு வந்துட்டு அவரும் வந்து சொல்லிருவாரு. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா, நம்ம மேரிக்கு வந்துட்டு டெலிவரி பெயின் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடும். இங்கருந்து அந்த வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஒளிஞ்சும் இருக்க முடியாது. கண்டிப்பா வந்துட்டு அவங்க அங்கருந்து ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். அதே சேம் டைம்ல நம்ம வில்லனும் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு கேட்பான், "1 வீக்கா நீ உன்னால அந்த பொண்ணுங்கள வந்துட்டு கண்டுபிடிக்க முடியலையா? எங்க தான் இருக்காங்கன்னு உனக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் போட்டு காய்ச்சு காய்ச்சுன்னு காய்ச்சிட்டு இருப்பான். இங்கேயும் வந்து நம்ம பென் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்க்கும் வந்துட்டு கால் பண்ணிட்டு, இங்க வந்து எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அவளுக்கும் ரொம்ப ஓவரா பெயின் வந்துட்டு, "நான் இப்பவே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போணும்" அப்படின்னு சொல்லி கார்ல தான் போக வேண்டிய சிச்சுவேஷன். அதனால எல்லாருமே வந்துட்டு கார்லயும் ஏறி அவங்களும் அங்கருந்து கிளம்பிடுவாங்க. போற வழியிலேயே வந்துட்டு நம்ம மேத்யூ வந்து பேன்னு வந்துட்டு பார்த்துட்டு இருந்த இதுல அந்த சிசிடிவிலயும் மாட்டிடுவா. இங்கேயும் வந்து நம்ம வில்லனும் வந்துட்டு கண்டுபிடிச்சுருவான். சரி ஓகே, இந்த ரூட்ல தான் போய்க்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு ஆம்புலன்ஸுக்கும் கால் பண்ணியிருக்காங்கன்ற ஜாதகம் மொதற்கொண்டு அவளும் வந்துட்டு எல்லாமே கண்டுபிடிச்சுருவா. நம்ம வில்லனும் இங்கேருந்து கிளம்பி போயிருவான். அதே சேம் டைம் நம்ம கேசியும் வந்துட்டு அந்த காட்டுலேருந்து அவளும் இங்க வந்துருவா. அந்த வீட்டுக்கு தான் வருவா. அவங்கள எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அங்க வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவளுக்கு வந்துட்டு அந்த தண்ணி குடம் உடைஞ்ச வாட்டர்லாம் இருக்கும். அத பார்த்துட்டு ஓகே, இவங்க ஹாஸ்பிட்டல் தான் போயிருப்பாங்க அப்படின்றதுக்குள்ள அங்க வந்துட்டு டக்கு டக்குன்னு ஒரு விஷனும் வரும். அந்த வில்லன் வந்துட்டு அந்த கார வந்துட்டு அட்டாக் பண்ற மாதிரி, பாம் போடுற மாதிரி அப்படிலாம் வந்துட்டு அந்த விஷனும் வரும். அங்கேருந்து கிளம்பி போறதுக்குள்ள அவங்க கால் பண்ணாங்க இல்லையா? அந்த ஆம்புலன்ஸும் அங்க வந்து நிக்கும். அந்த ஆம்புலன்ஸ வழக்கம் போல அவளும் கடத்திட்டு போயிருவா. அவங்க அங்கருந்து போய்க்கிட்டு இருக்கிற வேகத்துல, இவங்க வந்து இந்த அவனும் அந்த வில்லனும் வந்துட்டு சொல்லுவான் அந்த பொண்ணுகிட்ட, "நீ டிராஃபிக் லைட்டெல்லாம் வந்துட்டு ட்ராக் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே கிரீன் ஆக்கு அப்படின்னு. அங்க ஸ்டாப் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிரீன் ஆயிரும். இங்க டிராஃபிக் ஜாமாவே ஆயிடும். அந்த இதுல அங்க இங்கன்னு மூவ் பண்ண முடியாம அங்க நின்னுட்டு இருக்கும்போது தான், அங்க ஸ்பைடர் மேனும் அங்க மேல இருப்பான். பென்னு தான், "இது என்னது?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த ஸ்பைடர் மேனும் இங்க வந்துட்டு பாமையும் வந்துட்டு கட்டும் பண்ணிடுவான். அது ஆக்டிவா இருக்கும். அந்த செகண்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கேசி வந்துட்டு நம்ம விஷால் ஸ்டைல்ல கார்ல அப்படியே பறந்து வந்துட்டு வில்லன வந்து டக்குன்னு வந்துட்டு தூக்கிருவா. இடிச்ச வேகத்துல ஆம்புலன்ஸ் வந்து இறங்கி 3 பொண்ணுங்களையும் ஆம்புலன்ஸ்லயே ஏத்திட்டு, பென் கிட்ட "நீ எங்கேயாவது போயிடு, தூரமா போயிடு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஆம்புலன்ஸ்லயே வந்துட்டு தப்பிச்சு ஓடுவாங்க. அது பின்னாடியே பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர் மேனும் வந்துட்டு ஒவ்வொரு கார்லயும் ஜம்ப் பண்ணி வந்துட்டு கேசி ஏஇடிய வந்துட்டு சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்துட்டு நெறைய படத்துலலாம் காமிப்பாங்கல்ல, ஹார்ட் பீட் வர்றதுக்காக நெஞ்சில வைப்பாங்க அப்படின்னு சொல்லி, அந்த சீலிங்ல அவன் வந்து உட்காரும்போது சீலிங்ல வந்துட்டு அத வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ரெடியா இருப்பாங்க. ஸ்பைடர் மேன் வந்து உட்கார்ந்ததும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சீலிங்ல வந்துட்டு அதையும் வச்சதும் அவனுக்கும் வில்லனுக்கும் வந்துட்டு பயங்கரமா ஷாக் அடிச்சிரும். அவனும் அங்கருந்து விழுந்துருவான். அங்க எத்தன அடி தான் தாங்கும் அந்த ஆம்புலன்ஸும். ஆம்புலன்ஸும் ஒரு வழியில வந்துட்டு அதுவும் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் மூவ் ஆகாது.
இங்கேருந்து வந்துட்டு அடுத்து ஃபியூச்சரில் வந்துட்டு என்ன நடக்குன்ற மாதிரி ஒரு விஷனும் வரும். அதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே வந்துட்டு ஹெலிகாப்டரில் ஏறி தப்பிச்சு போற மாரி தான் வந்துட்டு அந்த விஷன்ல வந்துட்டு காமிப்பாங்க. அதனால வந்துட்டு நம்ம கேசி வந்து அங்கருந்தே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சீரியஸான வந்துட்டு ஒரு பேஷண்ட் இருக்காங்க. ஹெலிகாப்டர் தான் வரணும் அப்படின்ற மாரி அவளும் வந்துட்டு கால் பண்ணி வந்துட்டு சொல்லிடுவா. இங்கேருந்து இறங்கி போய் அந்த பில்டிங் மேல ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பில்டிங்கும் என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்துட்டு ஒரு கிராக்கர்ஸ் வந்துட்டு நெறைய அங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதுலயும் வந்துட்டு பயங்கரமான ஆபத்துலாம் இருக்கும். அதையும் தாண்டி அவங்களும் வந்துட்டு உள்ள போய் மேல ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லி போற வழியிலே பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர் மேனும் வந்துருவான். அங்கேயும் வந்துட்டு பயங்கரமான ஃபைட் அது இதுன்னு நடக்கிறதுல நெறைய கிராக்கர்ஸும் வந்துட்டு வெடிக்க ஆரம்பிச்சுரும். மேல போய் அங்க வந்து ஹெலிகாப்டரும் வந்துரும். அங்கருந்து ஏறிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அங்க வந்து ஸ்பைடர் மேனும் என்ன பண்ணிருவான் அப்படின்னா, அந்த கிராக்கர வந்துட்டு ஒரு பக்கமா தள்ளி விடுவான். ஹெலிகாப்டரும் வந்துட்டு வெடிச்சிரும். இங்க வந்துட்டு நம்ம கேசி வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஒரு ஷீல்டையும் வச்சுட்டு, அதையும் இதையும் வந்துட்டு 3 பேரையும் வந்துட்டு பயங்கரமா புரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பப்போ அவளுக்கு வந்துட்டு அந்த விஷனும் வந்து வந்து போகும். ஃபைனலா வந்துட்டு அந்த ஸ்பைடர் மேன் வந்து கேஸிய வந்துட்டு பயங்கரமா ஒரு கும்மாங்குத்து குத்திருவான். அந்த கேசியோ பறந்து போய் விழுந்ததுல அந்த 3 பேரும் அவள புரொடெக்ட் பண்றதுக்காக ஓடி வரும்போது 3 பேரையும் வந்துட்டு பயங்கரமா அடிச்சுருவான். அவங்களும் வந்துட்டு அங்க இங்க தொங்கிட்டு இருப்பாங்க. மேத்யூ வந்துட்டு ஒரு பக்கமா சொருகிட்டு கிடப்பா. அப்ப வந்து கேசிக்கு வந்து அந்த 3 பொண்ணுங்களையும் வந்துட்டு காப்பாத்தணும். அதுதான் வந்துட்டு ஒரு இதா இருக்கும். அப்பதான் அந்த வாய்ஸும் வந்துட்டு வரும். "உனக்கு வந்து நீ பொறுப்புகள ஏற்கும்போது, அந்த பவர் ஆட்டோமேட்டிக்கா வரும்" அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரியே அவளோட பாடி தான் அங்க இருக்கும். அவளோட சோல் மட்டும் அந்த 3 பேரையும் வந்துட்டு காப்பாத்துறதுக்காக அங்க போகும். இங்க வந்துட்டு நம்ம வில்லன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன வந்து அடிச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த மேல தான் கூட்டிட்டு போணும். கேசி வந்துட்டு அவன எப்படியாவது வந்து மேல கூட்டிட்டு போயிடணும். அந்த போர்டு விழுந்து தான் அவன் சாக போறான்றது அவளுக்கு தெரியும். அதனால மேல சக்சஸ்ஃபுல்லா கூட்டிட்டு போய் அவளும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பா. அவன் அந்த போர்டு விழும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் மேலயும் வந்துட்டு போர்டும் விழுந்துரும். அங்கருந்து கீழயும் விழுவான். அந்த போர்டு விழுந்து அவனும் வந்துட்டு இறந்துருவான். அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம கேசி என்ன பண்ணுவா அப்படின்னா, அங்கருந்து சரிஞ்சு அந்த தண்ணிக்குள்ள அவளும் வந்துட்டு விழுந்துருவா. விழுந்த வேகத்துல அந்த எஸ் அப்படின்ற அந்த லெட்டர் மட்டும் அவள நோக்கி வந்துட்டு இருக்கும். அது வந்துட்டு வெடிச்சு அவ கண்ண வந்துட்டு டக்குன்னு அஃபெக்ட் பண்ணிடும். அதுக்குள்ள இந்த 3 கேர்ள்ஸ்ல ஒரு பொண்ணு மட்டும் வந்து அந்த கேசியும் வந்துட்டு காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி அவளையும் தூக்கிட்டு வெளியில வந்துருவாங்க. அவளுக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் வந்துட்டு குடுத்துட்டு அவளையும் வந்துட்டு காப்பாத்திடுவாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்லயும் அட்மிட்டும் பண்ணிருவாங்க. அடுத்த சீனே வந்துட்டு மேரிக்கு வந்துட்டு பையன் பொறந்திருப்பான். இங்க வந்துட்டு பென்னும் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு அத ரசிச்சு எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த 3 கேர்ள்ஸும் வந்துட்டு அப்போ ஒரு நர்ஸும் வந்துட்டு உள்ள வருவாங்க. "நீங்க எல்லாம் ஒரே ஃபேமிலியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேசியோட்ட கேட்க, கேசியும் வந்துட்டு சொல்லுவா, "ஆமா நாங்க எல்லாமே ஒரே ஃபேமிலி தான்" அப்படின்னு அங்க இருப்பாங்க. அவளையும் வந்துட்டு வீல் சேர்ல தான் உட்கார வச்சிருப்பாங்க. "ஏன்டா வீல் சேர்ல உட்கார வச்சிருக்கீங்க? தண்ணிக்குள்ள தானடா விழுந்தா" அப்படின்ற மாரி தான் நமக்கு தோணும். ஆனா என்ன கதைன்னு தெரியல. அப்ப கண்ணுல வந்துட்டு ஒரு கண்ணாடியும் போட்டிருப்பா. அவளுக்கு வந்துட்டு கண்ணும் தெரியாம தான் போயிடும். அந்த பட்டாசு வெடிச்சதுல வந்துட்டு அவளுக்கு கண்ணு தெரியாம போயிரும். கண்ணு தெரியல அப்படின்னாலும் வந்துட்டு, அவளுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்றது வந்துட்டு அந்த விஷன் மூலமா அவளுக்கு வந்துட்டு நல்லா பார்க்க முடியும். அப்ப அந்த 3 பேர் எல்லாமே வந்துட்டு சேம் அதே அபார்ட்மெண்ட்ல தான் இருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு, "நாங்க என்னவா இருப்போம்? உங்களுக்கு தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்க, அவளும் வந்துட்டு சொல்லுவா, "விஷன்ல வந்துட்டு எல்லாமே என்னால பார்க்க முடியுது. நீங்க 3 பேரும் எப்படி கலக்க போறீங்க ஃபியூச்சர்ல அப்படின்றது எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு சொல்லுவா. அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு கட்டத்துல பவரும் கிடைக்கும். அவங்களும் அந்த சிட்டில இருக்கிற எல்லா அநியாயத்தையும் தட்டி கேட்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். வழக்கம் போல 2ண்ட் பார்ட்டுக்கு துண்டும் போட்டுருவாங்க. நம்ம அடுத்த பார்ட் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அடுத்த பார்ட்ல தான் இவங்களுக்கு பவரும் கிடைக்கும்னு நெனைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இதே மாதிரி வந்துட்டு சூப்பரான மூவில வந்துட்டு பார்க்கலாம். டாடா.